ஹாய், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம தி லாஸ்ட் 7 மினிட்ஸ் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சாவறதுக்கு முன்னாடி லைஃபோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. நான் சாவுக்கிட்ட போன அந்த 10 செகண்ட். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டோம்னா சயின்டிஸ்ட்டு நிறைய ஆராய்ச்சிக்கு பிறகு ஆமாம் இது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய ஹியூமன் பாடி கிளினிக்கலில் டெத்தான பிறகு கூட, அதாவது இதய துடிப்பு நின்ன பிறகு கூட, நம்ம மூளைக்கு போகிற இரத்த ஓட்டம் நின்ன பிறகு கூட நம்முடைய மூளை சில நிமிடங்களுக்கு உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நிமிடங்கள் வேணால் நபருக்கு நபர் வேறுபடலாம். அதாவது 7 நிமிஷத்துக்கு கூடயும் இருக்கலாம், இல்லை 7 நிமிஷத்துக்கு குறைவாகவும் இருக்கலாம். ஆனால் மூளை சில நிமிடங்களுக்கு உயிரோடு இருக்கும் அப்படின்றதான் உண்மை. அந்த சில நிமிடங்களில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய நியூரான்ஸ் எல்லாம் மின்னாற்றலை வெளியிடுது. ஸோ அந்த டயத்தில் சர்ஜ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி காரணமாக மூளையில் சேவ் ஆகிருக்கிற மெமரிஸ் எல்லாம் நமக்கு லைஃப் ரிவ்யூ மாதிரி வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா மூளையில் இருக்கக்கூடிய ஹிப்போ கேம்பஸ், அதாவது மெமரிஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹிப்போ கேம்பஸ் ஹைப்பர் ஆக்டிவ் ஆகி அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சில மறக்க முடியாத மகிழ்ச்சியான மெமரிஸ் எல்லாமே நமக்கு லைஃப் ஃப்ளாஷ் மாதிரி ஒரு செகண்டில் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த சில நிமிடங்களுக்குள்ளே வந்துட்டு போகுதுன்னா எவ்வளோ ஒரு பெரிய விஷயம்னு பாருங்கள். இதுவே ஒரு நார்மலான பர்சனை கூப்பிட்டு உங்கள் லைஃப்பில் நடந்த மறக்க முடியாத மகிழ்ச்சியான ஏதாவது ஒரு பெஸ்ட்டான மெமரிஸை சொல்லுங்கள் அப்படின்னா, நான் இங்கே போனேன்னா அங்கே வந்தேன்னா இது நடந்துச்சா அப்படின்னு விஷயத்தை எழுதுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய பிரெயின் அப்படி இல்லை. ஒரு செகண்டுக்குள்ளே நமக்கு எல்லாத்தையுமே ஒரு சினிமா மாதிரி காமிச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்குறதுக்கே எவ்வளோ கிரேஸியாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சில நிமிடங்களில் நமக்கு வரக்கூடிய மெமரிஸ் எல்லாமே பெஸ்ட்டு மெமரிஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மகிழ்ச்சியான மெமரிஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கணும்? கெட்ட மெமரிஸ் கூட வந்துட்டு போகலாமே அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுக்கு பின்னால் 2 சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்குது. கேட்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்னென்னா, தி சர்வைவல் மெக்கானிசம். அதாவது மரணம்ன்றது உடம்புக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்காக ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய பிரெயின் டோப்பமைன், என்டோர்ஃபைன்ஸ் மாதிரியான ஹார்மோன்களை சுரக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஹார்மோன்கள்லாம் அதிகப்படியாக சுரக்கிறதுனால அந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு தெரியாமல் நம்ம ஒரு அமைதியான ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்குள்ளே போயிடுறோம், ஒரு மகிழ்ச்சியான ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்குள்ளே போயிடுறோம். ஸோ அதனால தான் நமக்கு மகிழ்ச்சியான பெஸ்ட் மெமரிஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ரீசன் என்னென்னா ப்ரோட்டோ கான்ஷியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா கனவு நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம கனவுல என்ன வரும்? நம்ம ஆள் மனசில் எதை அதிகமாக விரும்புகிறோமோ, இல்லை நம்ம ஆள் மனசில் எதை அதிகமாக யோசிக்கிறோமோ அதுதான் நம்ம கனவுல வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு டயத்துலேயும் நம்ம ஆள் மனசில் எதை அதிகமாக விரும்புகிறோமோ, எதை அதிகமாக யோசிக்கிறோமோ அதுதான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னவாக இருக்குன்னா நமக்கு தேவையான இல்லை நமக்கு விருப்பமான விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கனவை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும்னா சிக்மண்ட் ஃப்ரைட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கனவை பற்றி எழுதியிருக்காரு. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் கனவை பற்றி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ப்ரோட்டோ கான்ஷியஸ் ஸ்டேட் அப்படின்றத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஸோ இந்த சைக்காலஜிக்கலாக இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஒரு 2 ரீசன்னால தான் நமக்கு பெஸ்ட்டான மகிழ்ச்சியான மெமரிஸ் மட்டும் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, உங்களுடைய அந்த லாஸ்ட் 7 மினிட்ஸில் எந்த மெமரிஸ் வந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும்? இல்லை யாருடைய முகத்தை அந்த லாஸ்ட் 7 மினிட்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லாஸ்ட் 7 மினிட்ஸை பற்றி ரொம்பவே ஷார்ட்டாக அந்த 7 மினிட்ஸ்க்குள்ளே சொல்லியிருக்கேன்றதுக்காகவே நீங்கள் ஒரு லைக் பண்ணலாம். ஸோ நீங்கள் லாஸ்ட் 7 மினிட்ஸில் யாரை பார்ப்பீங்களோ இல்லை யாரை நினைப்பீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை திரும்ப பார்க்குறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாதவன். பாய்.